ஏன்னா மதுரை பண்ணியாச்சு சார். மழை பயங்கரமாக பெய்யுதுங்க. செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்து நம்ம நம்பரை என்ட்ரி பண்ணிட்டாங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே எப்படியா ஸ்டார்டிங்கே சரியான விளைவுங்க. இதுக்கே நான் இப்படி சொல்கிறேன். இனி போக எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. அந்த சார் வந்து என்ன சொல்கிறது, உள்ளே போனோடனே கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். சொன்னார், ஏங்க இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இப்படி பண்ண முடியுமாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு வார்ன் பண்ணார். சரிங்க சார், இனிமேல் பண்ணால சாரி சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சாரி, கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோ அவங்க சொல்கிறதும் நான் தான். வீடியோ எடுத்துகிட்டு சில பேர் அவங்களுக்கே ஆபத்து விளைவிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க. அது அவங்களுக்கும் வேலைக்கும் ஆபத்தாக இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் எல்லாம். சூப்பராக இருக்குங்க. ஹேர்பின்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் கரெக்டாக வளையிறேன்னா என்னன்னு தெரியலை. இந்த கோப்ரோவுக்கு தான் என்ன ஆகுதுன்னு தெரில. இதோட ஜோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். யூடியூப்பை அப்படியே முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான், குவிட் பண்ணிட வேண்டியதான். நம்மளும் என்ன சொல்லி தம்ப்நெயில்ல யூடியூப் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயிலை வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்னு நினைக்கிறேன். மழை ரொம்ப பயங்கரமாக பெய்யுது. போக நம்ம மேலே ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா மழையெல்லாம் ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. எத்தனை ஏர்பின் இருக்குன்னு தெரிலையே. போவோம். மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் நனைஞ்சா ஒன்றும் பரவாயில்லைங்க. என் தம்பி என் வண்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயபுசா அவன் என்னன்னாலும் தாங்குவான். பட் இந்த கேமரா தான் புதுசாக வந்தது. என்ன பண்ண போகுதுன்னு தெரில. நல்லா நனைஞ்சிக்கிட்டு போகிறேன். யோவா சரியான மிஸ்ட்டு. இங்கிட்டு ஃபுல்லாக சரியான மிஸ்ட்டு. ஒன்றுமே தெரியலை. பயங்கரமான வியூங்க பாருங்க. விண்டு மில்லு பயங்கரமாக இருக்குங்க. புகைலாம் வரலைங்க. அந்த அளவுலாம் ஒருத்தல. நான் கூட நினச்சேன் ஊதுனா புகை வரும் அந்த மாதிரி நினச்சேன். புகையெல்லாம் வரல. காரில் போகிறாங்க, நம்ம மலையில் நனைஞ்சிட்டு போகிறோம். இங்கேயுமே அங்கே தான் பாரபட்சம் இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் பாரபட்சமா. ஆனால் என் அளவு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல காரில் போகிறவங்க. ஆண்டி மேலே ஏறவும் திணறுதுங்க. ரோட்டில் சல்லுன்னு வந்தான். இங்கே பாவம் பயப்படுறான்னு நினைக்கிறேன். ஏறிடுறா தங்கம், ஏறிடு தங்கம், ஏறிடுறா. அவ்வளோதான்டா தங்கம். என் வண்டி அவ்வளோதான். என் வண்டி போச்சு, கேமரா போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு மேகமலைக்கு வந்ததுக்கு தப்பா எல்லாம் போச்சு. வலிக்கி விடாமல் இருந்தால் சரிதான். நான் வேற ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ வராமல் இருந்தால் சரிதான். ஃபஸ்ட் டைம் வரேன். அப்படியே மழை தூவி அப்படியே வரவே இருக்குது. சூப்பரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்து ஓட்டணும். நல்லா மழை பெஞ்சிருக்கா. நம்ம வளையும் போது பார்த்தோம்னா அப்படியே இழுத்துட்டு போய் விடுதுங்க. பார்த்து தான் வளையணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு அதை விட கம்மியாக போகிறது நல்லது. மழை என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் பெய்யுது, கொஞ்சம் நேரம் நிற்கிது. ஆனால் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதிகம் கம்மியான்னு சொல்லிட்டு அப்படியே பெய்யுது.
வைசரை மூடி இருந்தேன். வைசரை மூடி இருக்கிறதுக்கு எதுக்கு நான் வரணும்? வைசரை திறந்துட்டேங்க. அப்படியே கண்ணெலாம் தண்ணி கண்ணீர் மழை தண்ணி அப்படியே படுது. கொஞ்சம் ஓரத்துலேயே போவோம், ஏன்னா வண்டி வந்துச்சுன்னா சத்துன்னு அடிச்சிடுவாங்க. ஏன்னா எல்லாம் எப்படி வராங்கன்னு தெரியாது அவங்க மனநிலைமையை பொறுத்து. ஏன்னா நானே என்ன சொல்கிறது, வந்து ஏற்றுனாலும் அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ரோடு அப்படி, அவங்க ரொம்ப டயர்டாக ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். என்னையா ரோடு இது? ஏறு ஏறு ஏறிரு. ஐயோ, நம்ம ஏதாச்சும் வண்டி போகும்போது ஹார்ன் அடிப்போம், அவங்களும் பதில் கண்டிப்பாக ஹார்ன் அடிப்பாங்க. மணி எத்தனை இப்போ? 1. அடிக்கலையே எங்க ரைடர்ஸ் அடிப்பாங்க. சரி, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலும் ஏற்ற வர்றவங்க எரிச்சிடுறாங்க. அதான் நம்மளே கரெக்டாக போக மாட்டோம். வேறு லெவலு. ரோட்டை மட்டும் பார்க்காம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தோம்னா வேறு லெவலுக்கா. என்னடா இது அப்படியே என்ன சொல்கிறது, மரமாக இருக்குங்க. ஏதோ யானை எதுவும் வராமல் இருந்தால் சரிதான். ஆமாம், யானை இதெல்லாம் ஏதோ வரும்னு சொல்லுவாங்க. நம்ம போகிற ரூட்டுக்கு இப்போ வரைக்கும் வரலை. நல்லா கண்ணை திறந்துட்டு போடா. யானைக்கிட்ட போய் மாட்டிக்கிறாத. எப்படி இதில் யானை வரும்? மழையால் இருக்குது. வரும்போது வண்டி ஆஃப் பண்ணாலே போதும் போலையே. அது பாட்டு வந்து வண்டி வந்துடும் நினைக்கிறேன். ஆமாங்க, ஃபுல்லாக ஏற்றத்தில் தான் ஏறும். வரும்போது வண்டி ஆஃப் பண்ணி விட்டுருவோம். வாட்ஸ் அல்லுன்னு இறங்குவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரக் அடிக்கலாம் சீரட் அடிக்கணும்னே இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ரசனையோடு சீரட் அடிக்கிறாங்க. அவன் அடிக்கிறத பார்த்தா நமக்கே ஆசை வந்துடும் போல். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. சில பேர் உடம்பு ஏற்றுக்கும், ஆனால் சில பேர் உடம்பு பொட்டுன்னு போயிடுவோம், பொட்டு நோய் வந்து. அதனால் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வரும். பட்டு நமக்கு பண்ணால் டக்குன்னு போயிடுவோம், அவ்வளோதான். நம்மளாம் பண்ணக்கூடாது. பாருங்க வண்டி எங்கிட்டு போகிறேன்ட்டு போயிட்டே இருக்கு. இதோட எண்டு தான் என்ன? போய் தான் பார்ப்போமே. அதெல்லாம் வீடியோவில் தான் போகல. ஹார்ன் அடித்தா திரும்ப ஹார்ன் அடிக்கிறது. நமக்கு எவனுமே ஹார்ன் அடிக்க மாட்டுறாங்க. நம்ம வண்டினால அப்படி இருக்காங்களா? எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வண்டி தாங்க சொர்க்கம். அவங்கவுங்க வண்டி தான் சரியா. என் வண்டி எனக்கு ஹயபுசா, அவ்வளோதான். ஹயபுசா வண்டியை தான் நீ வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நீ என்னை மதிப்பேனா? அப்படி ஒன்றும் மதிக்க வேணாம். என் வண்டியை நானும் போதும். வேறு யார் என்னை ஹேர் பின் பென்ட்டா? சூப்பராக இருக்குது. இங்கே மழை பெஞ்ச தடையுமே இல்லை. ஒருவேளை அங்கே மழை பெஞ்சிட்டு இங்கே பெய்யலையா என்னன்னு எனக்கு தெரில. பெண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிடுறாங்க. எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ண்டு. பயங்கரமாக இருக்குது உண்மையிலே. ஏறிடுறா தங்கம். கோழைப்பூவா? இங்கே எப்படி யானை வரும்னு எனக்கும் தெரியலை. வேறு லெவலு. மொத்த தேனியோட அழகும் இங்கே தான் இருக்குது. எலிஃபண்ட் கிராசிங் ஆப்ல நம்ம வாட்டு போய்கிட்டே இருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியலை.